ஓகே. எப்போமா நீங்க நெனச்சிருக்கீங்களா? நம்ம ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்குரிய செயலுக்கான பலன் கிடைக்காம இருந்திருக்கு. நீங்க எப்போமா நெனச்சிருக்கீங்களா? அப்போ எனக்கு பேட்மிண்டன் கெரியர்ல நெறைய ஃபெயிலியர்ஸ் ரைட் நவ். அப்போ நான் வந்து என்னோட கண்ட்ரோல்ல உள்ள இது எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரீசென்ட்டா வாரன் பஃபெட்ட பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அவர் எப்படின்னா, அ வயசு 10லருந்து அவரு இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சிருக்காரு. இன்வெஸ்டிங் ஆரம்பிச்சு அவரோட 60வது பர்த்டேல தான் அவர் வந்து பில்லியனரா மாறுனார். இப்போ அவர் வந்து டெக்கேட்டா இன்வெஸ்ட் பண்ணி தான் அந்த சக்சஸ் வந்திருக்கு 1. 2வது அதுவே அவர் வந்து 10 வயசுல ஆரம்பிச்சு 30 வயசுல முடிச்சிருந்தாருன்னா, அவர்ட்ட ஒரே ஒரு 1 மில்லியன் தான் இருந்திருக்கும். அது வந்து 0.55% கூட கிடையாது. அவர் இப்ப என்ன வச்சிருக்காரோ. அதுவே அவர் வந்து 10 வயசுல ஆரம்பிச்சு 50 வயசுல நிப்பாட்டியிருந்தாலும் கூட, அவர்ட்ட ஒரு 15 மில்லியன் தான் இருந்திருக்கும். அது ஒரு 2% தான் இப்போ வச்சிருக்கிறது. ஸோ, இதுல என்ன எனக்கு புரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த லாங்கா பண்ணும்போது தான் அதுக்குரிய ரிசல்ட் கண்டிப்பா வருது. அந்த எஃபர்ட் எல்லாம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகல. கண்டிப்பா அது ஸ்டோர் ஆயி ஒரு நாள் ஒரு பூமா வெடிக்க போகுது. அதனால தான் ஒரு லாங் டர்மா ஒரு நல்ல செய்தி நடக்கிறதுக்கு எப்பவுமே டேக் டைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் சம்திங், எனக்கு இந்த வாரன் பஃபெட் ஸ்டோரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் ஹோப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, கம்பேரிசனும் வேண்டாம். அடுத்தவங்க கோ த்ரூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லக், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஸ்க். அது எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு அந்த சக்ஸஸ் சீக்கிரமே வந்திருக்கலாம். பட் நமக்கு சில நேரம் நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு அந்த லக் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் லேட் ஆகுது. அதனால டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். அது வந்து ரொம்பவே இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். யாரு கூட நம்மள கம்பேர் பண்ணணும்னா, நம்மளோட போன போன வாரம் நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கு முந்தின வாரம் எப்படி இருந்தோம், இல்ல நேத்து எப்படி இருந்தோம், அத வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணுமே தவிர, அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது இட்ஸ் நாட் ஸோ குட். லிட்டில் பை லிட்டில் ப்ராக்ரஸ் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட். இந்த ரிமைண்டர் எனக்கு தான். அண்ட் உங்களுக்கு யாராவது இருந்ததுன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ.